இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. கூரையெல்லாம் கடந்தவரே, துணை ஒன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோ. அன்பு உன் பேரறிவோ, தூய அறிவென்றும் நாம் தெரிவோ. இன்பம் நீ எனக் கொள்வோ, நல்ல இரக்கம் நீ என மொழிவோ. இறைவனின் புகழ் பாட இங்கு இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணை ஒன்றை நாம் தேடி. இன்றைய திருப்பலியானது டேவிட் வடக்கன் இவர்களுக்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் பாபு இவருக்கு நல்ல உடல் நலம் பெற வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டனி இவருடைய ஆன்மன தெளிப்பாற்றடையவும், லாசர் டே குரூஸ் இவருடைய ஆன்மன தெளிப்பாற்றடையவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்போம், சிறப்பான முறையில் ஜெபிப்போம். மேலும் உங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பேரன்புமிக்க தருமை சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு ஒளி. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அனைவரும் பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய செயல்களை செய்யாத தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி வரும்பட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, உயிருள்ள இறைவார்த்தைகள் 18 முதல் 19 மற்றும் 24 முதல் 29 முடிய. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரவேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரவேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியேனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். 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 ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவர் ஆகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை கேளும். யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவருக்கு ஓர் இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில்
என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்கு என் மஞ்சத்தில் ஏற மாட்டேன். என் கண்களை தூங்க விடமாட்டேன். என் இமைகளை மூட விடமாட்டேன் என்று அவர் சொன்னாரே. தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதி நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்க செய்வேன். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார். அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதையே நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். தாவீதின் அரியணையை ஆண்டவர் அவருக்கு அளிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு. என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைச்சொற்றடர்கள் 21 25 வரை. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பேரன்புமிக்க எனதருமை சகோதர சகோதரிகளே, நகரின் இருளும் முட்புதரும் சூழ்ந்த ஒரு பகுதியிலிருந்து பதற்றத்தோடு ஒரு பெண்மணியானவள் வந்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது சற்று தொலைவிலே ஒளி வெள்ளத்திலே காட்சியளிக்கின்ற ஒரு கிறிஸ்தவ கோயிலை கண்டார். அந்த
கிறிஸ்தவ கோயிலை நோக்கி சற்று தூரம் நடந்து சென்று அந்த கோயிலிற்குள் நுழைந்தார். அப்பொழுது அருட்பணியாளர் திருப்பலி நடைபெற்றுக் கொண்டதை பார்த்தார். அவர் கோயிலுக்குள் நுழைந்த சமயத்திலே அவர் இவ்வாறாக மறைவுரையாற்றிக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவே இந்த உலகின் ஒளி என்று சொல்லி மறைவுரையாற்றிக் கொண்டிருந்தார். தொடர்ந்து அந்த திருப்பலி நிறைவேறும் வரை அந்த பெண்மணி அங்கேயே நின்று கொண்டிருந்தால், அந்த திருப்பலி முடிந்த பிறகு அருட்பணியாளர் வெளியே வருகின்றார். அப்பொழுது அவரை சந்தித்து, நீங்கள் உலகின் ஒளியா என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த அருட்பணியாளர், கிறிஸ்துவே உலகின் ஒளி, நான் அல்ல என்று சொல்கின்றார். பிறகு நீங்கள் யார் என்று அந்த பெண்மணியாளர் அந்த அருட்பணியாளரை பார்த்து கேட்கின்றார். அப்பொழுது அவர், நான் ஒளியாகிய இயேசுவின் ஒரு பகுதி என்று சொல்கின்றார். எப்படி என்று கேட்கின்ற பொழுது அவர், அந்த அருட்பணியாளர், கவலையோடு இருக்கின்றவர்களுக்கு ஜெபிப்பதன் மூலமாக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதன் மூலமாக, உதவி என்று வருபவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக, பிறருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய செயல்களை செய்யக்கூடியதன் மூலமாக நான் ஒரு ஆண்டவர் இயேசுனுடைய, அந்த ஒளியாகிய இயேசுனுடைய ஒரு பகுதியாக விளங்குகிறேன் என்று சொன்னார். இறையேசுவில் பேரன்புமிக்க எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகின் ஒளி. பழைய ஏற்பாட்டை நாம் வாசிக்கின்றோம். இருள் சூழ்ந்த இந்த உலகிலே ஒளி உதித்துள்ளது என்று சொல்வதை பற்றி நாம் வாசித்திருக்கின்றோம். சாதாரணமாக இருளாக இருந்தால் அந்த இடம் எப்படி காட்சியளிக்கிறது? ஒளியாக இருந்தால் அந்த இடம் எப்படி காட்சியளிக்கின்றது? ஒளி எப்பொழுதுமே மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கின்றது. மக்களை வழிநடத்தக்கூடியதாக, மக்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு உதவியாக இருப்பது ஒளி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு அவரை அணுகி வந்த மக்களுக்கெல்லாம் பல்வேறு வகையிலே அவருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடிய செயல்களை செய்தார். கண் தெரியாதவர்களை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்திருக்கிறார். நோயுற்றவர்கள் வந்து அவரை அணுகுகின்ற பொழுது அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். இவ்வாறு பிறருடைய வாழ்க்கையிலே, தேவையில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய வாழ்வு ஒளிர ஆண்டவர் நற்செயல்களை செய்திருக்கிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாக அழைப்பை பெற்றிருக்கிற நாம் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கையிலே, பிறருடைய வாழ்க்கையை ஒளிரக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்கள் இருக்கிறதா? எந்த அளவுக்கு ஒளியின் செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இயேசு பிறருடைய வாழ்வு ஒளிரக்கூடிய அளவுக்கு அவருடைய நற்செயல்கள் அமைந்திருந்தது. நாம் எல்லாம் எவ்வாறு கலங்கரை விளக்கு அந்த கடலிலே மிதந்து வருகின்ற அந்த கப்பல்கள் எல்லாம் ஒளி வீசி அந்த கலங்கரை விளக்கத்தை நோக்கி வர வைக்கின்றதோ, அதுபோல கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு அவர்கள் ஒளியை நோக்கி வரக்கூடிய அளவுக்கு நாம் எந்த விதத்திலே நாம் உதவி செய்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஒளியின் மக்களாக வாழ முயற்சி எடுப்போம். ஆமீன்.
மேலும் இன்றைய திருப்பலியானது பிரவீன் ஆரோக்கியா குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கு நன்றியாகவும் புதிய ஆண்டில் தனது மகளுக்கு இறையாசை வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் மலர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய என்னுடையதுமான நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி நம் இறைவனாய் தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தொருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர்.
ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளையும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை என்னை ஒன்றிலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநீராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். மேலும் உயிர்த்துள்ளும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித பிரான்சிஸ் சவேரியார், இவ்வுலகில் உமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே.
மீட்பின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ விடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டியுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்த திருநீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிகளிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகை உருவாக்கி உம்மை வாழ்வழித்து, உலகை உருவாக்கி உம்மை வாழ்வழித்து, தன்னை பலியாக்கி தந்திடும் இறைவனுக்கு இதழால் நன்றி சொன்னார். இறைவனுக்காகிடுமோ இதயத்தில் நன்றி சொன்னார். இயேசுவுக்காகிடுமோ, இயேசுவுக்காகிடுமோ. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. முதல் ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.